கல்யாணம் தானே பண்ண போற பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லி நம்ம வானதியோட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பாண்டி பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா வானதி வந்து கண்டிப்பா திரும்பவும் பாண்டி கிட்ட பேசுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா டவுட்டு தான். சரி இப்போ உடனே வானதி வந்து அழுதுகிட்டேன்னு வீட்டுக்கு போயிட்டு இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பாண்டி வந்து நம்மளை வந்து லவ் பண்ணவே இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு குடும்பம் மட்டும்தான் முக்கியம், நம்மளை அவமதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அப்படி இருந்த உன் பின்னாடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாய் மாதிரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு நம்மக்கிட்ட ஏதாவது சமாதானப்படுத்துவான், நம்மக்கிட்ட பேசுவான், கெஞ்சுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்யாணம் தானே பண்ண போகிறா பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதே மாதிரி நிலாக்கா சொல்லியிருந்தா சோழன் ப்ரோ விடுவாரா? அதேமாரி சந்தாவை கல்யாணம் தானே பண்ண போகிற பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விடாமல் இங்கேருந்து பீகார் வரைக்கும் போய் சேரனை சந்தாவை பார்த்துட்டு வந்தாங்க. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க லவ் பண்ணுறவங்க மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக அப்படி இருக்கும்போது இப்போ பாண்டி மட்டும் நம்ம மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லை, கொஞ்சம் கூட அவனுக்கு மனசாட்சியும் இல்லை, இரக்கமும் இல்லை. அதனால நம்ம எடுத்த முடிவு சரிதான், அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கல்யாணம் தான் பண்ணணும். அப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லையே, அவன் ஜாலியாக தான் இருப்பான், அவனா நம்மளை கலட்டி விடுறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வானதியோட அம்மா வந்து கதவை தட்டி, என்ன வானதி எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கிறான், அவன் எதுவும் சொன்னானா உன்னைய, நீ அவனைத்தானே பார்க்க போன, அடிச்சானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது வானதியோட அண்ணன் உடனே கோவப்பட்டு, இப்போ தான் வானதி வந்து நம்ம சொல்கிறது தானே கேட்குறான், அதை பாண்டியை வேண்டான்னு சொல்லிட்டால, அவனை போய் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க. உடனே வானதியோட அப்பா இருந்துக்கிட்டு, ஏன்டா இப்படி கொஞ்சம் அமைதியாக இருடா, இவ என்ன கோவத்தில் வந்து இப்படி இருக்கிறான்னு தெரியல, அதனால நீ எதை பற்றி எதுவும் பண்ண வேண்டாம், நீ அங்கே போய் எதுவும் கத்திட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி அந்த பாண்டியை எதுவுமே சொல்ல விட மாட்டா இவ, ஆனா உனானா ஃபோன் போட்டுருவா போலீஸ்க்கு. இப்போ வானதிக்கே பிடிக்கல, அவனை நான் சும்மா விட மாட்டேன், என்னதான் இருந்தாலும் வானதி என் தங்கச்சிப்பா, அவள் நல்ல இடத்துல சந்தோஷமாக வாழணும்னு நினைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வானதியோட அம்மா இருந்துட்டு, இதை தாண்டி சொல்கிறது, உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணுறதை விட உன்னை யார் மரியாதையை நடத்துகிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணுறது தான் உனக்கு நல்லது, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வானதியோட அண்ணன் வந்துட்டு நேராக இங்கே பாண்டியோட வீட்டுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு வந்துடுறாங்க. வேகமாக வந்துட்டு, டேய் பாண்டி வெளியில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நடேசனை பறந்துக்கிட்டு, என்ன உன் பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சோழனும் நிலாவும் வெளியில் வராங்க. என்ன இப்போ எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன பாண்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தால் அவர் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு உன்னை கூப்பிட வச்சுட்டு சும்மாவா இருப்பான், அப்பயே வந்து வெளியில் வந்திருக்க மாட்டானா, சரி இங்கே எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என் தங்கச்சிக்கிட்ட என்ன சொன்னா அவன், என் தங்கச்சி வந்து அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அவ அழுகலைன்னா அவ அழுகுறாளா, அவ தான் மற்றவங்கள அழுக வச்சுக்கிட்டு இருப்பா, அதிசயமா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லன்னு சொல்றாங்க. என்ன எல்லாரையும் பார்த்தா நக்கலா இருக்கா, என் தங்கச்சி சொன்னா எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டா, அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் உன் தம்பி என் தங்கச்சிக்கிட்ட ஏதோ வம்பு இழுத்துருக்கான் போல, அதனால தான் அழுதுகிட்டே என் தங்கச்சி வந்து அழுதுகிட்டு இருக்கா, ரூமை பூட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம சோழன் வந்துட்டு, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஏதோ பெரிய இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று அப்படின்னா உடனே நான் வந்து போலீஸில் சொல்லிடுவேன், பாண்டியை தொடக்கூட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ அவ வாயாலேயேன்னு எனக்கு வேற பையனை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, அது அவங்க கோவத்தில் எடுத்த முடிவாக இருக்கும், சரி இப்போ அது எதுக்கு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் என் தங்கச்சி வந்து அழுதுட்டு இருக்கால, இவனுக்குன்னு மொத்தமாக நிறைய அடிகள் காத்துட்ருக்குல்ல, நானும் இந்த நாள் எப்படா வரும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருந்தேன், அதே மாதிரி தான் எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பாண்டி வராங்க. வந்ததுமேனு, என் தங்கச்சி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேமா அடிக்க கை வாங்கும்போது சோழன் இருந்துட்டு, என்ன பேசிகிட்டே இருக்கும்போது கை வாங்கிட்டு இருக்கிற, இப்போ என்ன உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் தங்கச்சி சொல்கிறா உன்னைய கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி, அதைத்தானே நீ அங்கே வந்து பேசின, உன் தங்கச்சியே வந்து என் கடையில் வந்து பேசிட்டு தான் போகிறா, நான் தான் கல்யாணம் தானே பண்ண போகிறேன் பண்ணிக்கப்போ அப்படின்னு நானே சொல்லிட்டேன், உன் தங்கச்சி என்னடா என்னைய வேண்டான்னு சொல்கிறது, நான் சொல்கிறேன் உன் தங்கச்சி எனக்கு வேணாண்டா போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே
சோழன் விரட்டி விடவும் வானதியோட அண்ணனும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்து டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு பாண்டி, என்னாச்சு, இவன் வந்து இப்படி வானதியோட அண்ணன் வந்து இப்படி கத்திட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் வேற என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாண்டியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. வானதி கடைக்கு வந்து பெரிய இது மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவளால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல அப்படின்னா அவளை எப்படி நான் வந்து கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த முடியும், இது ரொம்ப கஷ்டம், அதனால நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அப்போ தான் உனக்கு அருமை தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ என்ன உனக்கு கல்யாணம் தானே பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நடேசன் அப்போ உள்ள வந்துட்டு, இப்போ தாண்டா மகனே நீ உருப்படியான ஒரு காரியம் பார்த்துட்ருக்குற, அந்த பொண்ணு இங்கே வரும்போது எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, பரவாயில்ல இப்போ குடும்பமே நிம்மதியாக இருக்கும், அவள் கல்யாணம் தானே பண்ண போகிறா பண்ணிட்டு போகட்டும், உனக்கு என்ன ஊரில் வேற பொண்ணா கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கிள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, அவங்களே சண்டை போட்டு என்ன இப்படி பிரச்சனையில் வந்து இருக்கிறாங்க, நீங்கள் என்ன ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறத விட்டுட்டு மறுபடியும் பாண்டியை தூண்டி விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் நல்லதுக்கு தாம்மா நான் சொல்கிறேன், நல்ல வேளை நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச ஒரு பீடை வந்து விலகுச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு, நல்லது தான் பாண்டி நீ பண்ணது, அந்த வானதியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், தினம் தினம் நீ இப்படி தான் அனுபவிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க சோழன், அவங்களே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீலிங்கில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட வந்துட்டு, நீங்கள் வானதிக்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன்ல, அவங்க காம் ஆயிடுவாங்க, கொஞ்சம் அமைதியானதுக்கப்புறம் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, ஏதேதோ படபடன்னு பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்க சொன்ன மாரி தாங்க. நானும் சரி அவளுக்கு கோவம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா அவள்ட்ட பேசுவோன்னு சொல்லி நெனச்சோம்னா, அதுக்கு முன்னாடி இவ்ளோ பஞ்சாயத்து ஆயிப்போச்சு. வந்து கடையில வந்து கத்திக்கிட்டே இருந்தா. அதான் நான் சொன்னேன், "நீ கல்யாணம் தானே பண்ண போற, பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி நானே சொல்லிட்டேன். எனக்கு அவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் 2 பேரும் இப்படி கோவிச்சுக்கிட்டு இருந்தா, தினமும் 2 பேரும் உங்களோட வாழ்க்கைய எப்படி வாழ முடியும்? ஒருத்தர் விட்டு குடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து தானே போகணும். வானதி கோவப்பட்டா நீங்க தான் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும். நீங்களே இப்படி டென்ஷன் ஆகி கத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நிலா, ஏற்கனவே அந்த வானதிய கூட்டிட்டு போயி இதே மாரி உங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிரணும், சண்டை போட விடக்கூடாது இனிமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண தனியா கூட்டிட்டு போய் பேசினேன். ஆனா எப்பா அவ பாண்டி கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே நல்லதுதான். பாண்டி நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம்ன்னு சொல்லிட்டு எந்நேரம் பார்த்தாலும் பாண்டிய வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் வானதி, வானதி, வானதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவன்னு சொல்லி நினைக்கிறா. அப்படி எந்த ஆம்பள தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு? ஒரு சில விஷயமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இப்ப சமைக்க தெரியல அப்படின்னா, ஆமா எனக்கு சமைக்க தெரியல. சரி ஓகே நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இல்ல நான் பண்ணது கண்றாவியா குழம்பு வச்சுட்டு, சோறு பொங்கிட்டு, அது நல்லா இருக்கணும் வேற, பாண்டி சொல்லணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பல்லவன் இருந்துகிட்டு, இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் தான் வானதி பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதனால தான் அவங்களுக்கு கோவமோ என்னமோ! நான் வேணா வானதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, நீ ஏன்டா அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ என்ன பொய்யா சொன்ன? நீ உண்மைய தானே சொன்ன. இது மட்டும் இல்லடா, அவ எல்லா விஷயத்துக்குமே அவ அப்படித்தான்டா பண்ணுவா. அப்படி நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம மேல தப்பே இல்லைனாலும், நம்ம தான் அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நெனைக்கிறா. நம்ம தான் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்குது. அப்படிலாம் நீ ஒண்ணும் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க.